இறைவன் ஜோதிலிங்கமாக கோவில் கொண்டதற்கான தலவரலாற்றை பார்க்கலாம். படைப்பு கடவுளான பிரம்மாவிற்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கும் தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு ஜோதி வடிவில் தோன்றினார். இருவரும் சிவபெருமானிடத்தில் முறையிடுகிறார்கள். அப்போது சிவன், யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவரே உயர்ந்தவர் என கூறினார். இதனால் சிவபெருமானின் அடிப்பகுதியை காண விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சென்றார். ஆனாலும் பூமி சென்று கொண்டே இருந்ததே தவிர சிவபெருமானின் அடியை காண முடியவில்லை. பிரம்மதேவரோ ஒரு அன்னப்பறவையின் உருவம் கொண்டு சிவபெருமானின் உச்சி பகுதியை காண விண்ணை நோக்கி சென்று கொண்டே இருந்தார். ஆனாலும் சிவபெருமானின் முடியை காண முடியாததால் மிகவும் சோர்ந்து காணப்பட்ட பிரம்மதேவர் தாழம்பு கீழே வருவதை கண்டு அதனிடத்தில் சிவபெருமானின் முடியை கண்டாயா என கேட்க, காலம்பூவோ, நான் அவரின் சடைமுடியில் இருந்து நழுவி 40,000 ஆண்டுகளாக கீழ்நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னால் சிவபெருமானின் முடியை காண முடியவில்லை என்று கூறியது. இதனால் சிவபெருமானின் உச்சி பகுதியை காணும் முயற்சியை கைவிட்ட பிரம்மதேவரோ சிவபெருமானிடத்தில் அவரின் உச்சி பகுதியை கண்டதாக பொய் கூறினார். இந்த பொய்யை அறிந்த சிவபெருமான் பூவுலகில் இனி பிரம்மதேவருக்கு எங்குமே கோவில்களே அமையாது என்று சபித்து விட்டார். இதிலிருந்தே இத்தலத்து சிவபெருமானை அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார் என்று அழைக்கும் வழக்கம் ஏற்பட்டது. தனது தவறை உணர்ந்த பிரம்மதேவர் சிவனே முழுமுதற் கடவுள் என்பதையும் ஒப்புக்கொண்டார். அதன் பின்னரே இத்தலத்தில் பிரம்மதேவர் அடிபாகமாகவும் திருமால் நடுபாகமாகவும் சிவபெருமான் மேல் பாகமாகவும் தோன்றி வேதங்கள் புகழும் சிவலிங்கமாக தோன்றி மகா சிவராத்திரி நாள் உருவானது.